அதிமுகவை போட்டி போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியா 2 விஜயபாஸ்கர்கள் வந்து கரூர் எம்எல்ஏ இன்னொரு யாரு தெரியும், குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தூய சக்திக்கு போகிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய தூய சக்தின்னு நம்ம சொல்லணும். 2 பேர் ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸோட போய் அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம்னா விஜய் அவர்கள் அதில் வரல. இல்லை, விஜய் வர்றதுக்கு முன்னாடி, ஆதவர்ஜனா வர்றதுக்கு முன்னாடி, விஜய்க்கு வரல, புஷியானந்த் வர்றதுக்கு முன்னாடி முதலாளவே வந்து விஜயபாஸ்கர் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இதை இங்கே சாப்பாடு இருக்குது, இங்கே ஸ்நாக்ஸ் இருக்குது, இங்கே போனீங்கன்னா டாய்லெட் இருக்குது, செல்ஃபி எடுங்க, வீடியோ போடுங்க, இன்ஸ்டாவில் போடுங்க. என்ன எப்படி ஆயிட்டாங்கன்னு பார்த்தேன் நான். இதில் விஜயபாஸ்கர் அவர் மேலே விஜயபாஸ்கர் வந்து அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. அவர் வந்து அவர் மேலே என்னென்ன ரைடு இருக்குது அப்படின்னு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எம்டிஎம் குட்கா நிறுவனத்திட்டிருந்து 14 லட்சம் ஒரு மாதத்துக்கு பார்ட்டி ஃபண்டாக அவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டை பற்றி இவ்வளோ நாள் சட்டசபையில் யாரோ பேசுனாங்க. ஆமாம், பார்ட்டி ஃபண்டுன்னு பயங்கரமாக பேசி பார்ட்டி ஃபண்ட் அதிமுக வாங்குதுன்னு சொல்லி தானே இவங்க வந்து ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க குறிப்பிட்டு சொல்லலை, பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சட்டசபை. சரி, அப்போ திமுக இல்லைன்னா அதிமுக பார்ட்டி ஃபண்ட் வாங்குது. இப்போ தெரிஞ்சு போச்சு, அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு யாரும் சொல்கிறாங்க, அதிமுக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணிட்டு இருந்த விஜயபாஸ்கரை தன் கட்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க. குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு சிபிஐயால். நீ மாதம் 14 லட்சம் ரூபா லஞ்சமாக யார்கிட்ட இருந்து பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் குட்கா நிறுவனம் எம்டிஎம்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இல்லை, தமிழ்நாடு விஜிலன்ஸ் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. 35 கோடி அளவிலான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்கு அவங்க மேலே. இது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரி, அந்த குவாரியில் ரூல்ஸ் வயலேஷன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஒரு குவாரியில் வந்து இந்த அளவை தாண்டி, இத்தனை அடியை தாண்டி நீங்கள் இதை வெட்டி எடுக்கக்கூடாது, கனிம வளங்களை மற்ற பொருட்களை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையுமே பொருட்படுத்தாமல் பயங்கரமான வயலேஷன் ஆகி ஒரு இடத்துல இஷ்டத்துக்கு தோண்டி எடுக்க கூடாதா, இது ஒரு குற்றமா, இது ஒரு குற்றம் பேசுறீங்களே. அதாவது அதான் அப்படிதான் அவர் நினைச்சுக்கிறாரு. என் இடம் நான் எவ்வளவு வேணாலும் பறிச்சு எடுத்துக்கலாம், என் இடம் நான் கஞ்சா கூட விதை வைப்பேன், என் இடம் நான் சாராயம் கூட காய்ச்சுவேன் அப்படிங்கிற மனநிலையில தான் அதிமுக காரங்க இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. அடுத்தது இந்த சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகி தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்தெல்லாம் ரைடு பண்ணாங்க. அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. இந்த சேகர் ரெட்டியுடைய எஸ்ஆர்எஸ் மைனிங் நிறுவனத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனிங் நிறுவனத்திற்கு இருந்து மட்டும் விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட 85 கோடி ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இந்த சேகர் ரெட்டி அப்படிங்கிறவர் ஊர் முழுக்க வந்து மணலை வந்து வாரி எடுத்துகிட்டு போய் விற்கக்கூடிய ஒரு ஆள். சுரங்கம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா வரைக்கும் பல சுரங்கங்களை வந்து இந்த டெண்டர்களில் பூந்து அத்துமீறி எடுத்து, அதாவது ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணி எடுத்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மதிக்காமல் சுரண்டக்கூடிய ஒரு முக்கியமான கல்பிரிட் அவர். அவரோட இவர் ரொம்ப பழக்கத்தில் இருக்கார். இந்த சேகர் ரெட்டி விவகாரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஆட்கள் நிறைய பேர் மாட்டினாங்க, அதிமுக ஆட்கள். இந்த சேகர் ரெட்டி விவகாரத்தில் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து ரைடு பண்ணாங்க. ரொம்ப மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயம். தமிழ்நாடு செயலகம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய கௌரவமான ஒரு இடம். சட்டமன்றம் இருக்குது, முதலமைச்சர் அலுவலகம் இருக்குது, அமைச்சர் அலுவலகம் இருக்குது. அதுக்கு உள்ள நீங்கள் வந்து சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் உள்ள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமானது. அது பிரமாதம். இனிமேல் இன்னும் நிறைய பிரமாதங்களை நம்ம நடக்கும். இது இல்லாமல் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பார்த்தீங்களா, அதில் பணப்பட்டுவாடா பண்ணதுக்கான ஆவணங்கள் சிக்கி அதில் ஒரு கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து விஜயபாஸ்கர் அவருடைய பொன்னான எதிர்கால அமைச்சருடைய முன்னாள் பட்டியல். இது தூய்மை சக்தி. அதாவது இப்ப கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, எப்படி டெல்லியில ஒரு வாஷிங் மிஷின் இருக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வந்திருக்கு. இந்த வாஷிங் மிஷின்ல நீங்க உங்க துணியை போட்டீங்கன்னா குட்கா, பான் மசாலா மாதிரியான கரைகளை கூட இது நீக்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆபத்தான வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. டெல்லி வாஷிங் மிஷினுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. டெல்லியில வெள்ளை சட்டை போனீங்கன்னா வெளியே வரும்போது காவி சட்டையா வரும். இங்க நீங்க வெள்ளை சட்டையை உள்ளதுக்கு போட்டீங்கன்னா வெளியே வரும்போது சிகப்பு மஞ்சளுமா வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வாஷிங் மிஷின்ல டையிங் மிஷின் நினைக்கிறேன். ஆமா, டையிங் மிஷின் மாதிரி இருக்கு. அப்ப அந்த டை போடும்போது அந்த கரை எல்லாம் மறைஞ்சிரும். கரை உள்ளதா இருக்கும், ஃபேப்ரிகேட் மறைஞ்சிரும். கரை வந்து ஃபேப்ரிகேட் ஆயிரும், சாயம் பூசப்பட்டுரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் முன்னாள் அதிமுக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் மேலே கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா வந்து விஜிலன்ஸ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, லஞ்சம் வாங்கின வழக்கு. இது இல்லாமல் லேண்ட் கிராப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது அவர் மேலே. அந்த லேண்ட் கிராப்பிங் கேஸ் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து
அடாவடித்தனம் பண்ணி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எழுதி அதை விட வாண்டடா போய் அசிங்கப்பட்ட தருணம்லாம் இருக்கு. அதாவது கடந்த திமுக ஆட்சியில வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள்ல முதல்வர் அவர்களுடைய பேர் வர மாதிரி நான் முதல்வன் உங்களுடன் முதல்வன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு உடனே அவர் பொங்கி எழுந்து போய் என்ன பண்ணாருன்னா, அது எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது நேரடியாக கிரெடிட் போகுது. முதல்வன்னா இப்போ அவருக்கு அடுத்து யார் முதல்வர் வந்தாரோ அது முதல்வர் தான். இப்போ எப்படி தாவேக அரசு பயந்து நான் முதல்வன்ற பேரை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அவங்க மைண்ட்லேயும் முதல்வன் அப்படின்னாலே ஸ்டாலின் பதிவாயிருச்சு. இதே மைண்ட் செட்டோட ஒரு உச்சநீதிமன்றம் போனார், இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றணும், எல்லாமே அவருக்கு கிரெடிட் போகுது, ஸ்டாலின் அவர்களுக்கு கிரெடிட் போகுது அப்படின்ட்டாங்க. அவர் எதையாவது வந்து எதையாவது போட்டு வந்து இங்கே உளறிட்டு இருக்காத, அப்படி பார்த்தா முதல்ல உங்கள் கட்சி மேலே தான் கேஸ் பண்ணோம். அம்மா உணவகம், அம்மா குடிநீர் இதெல்லாம் ஆரம்பிச்சிங்களே, அது யாரை குறிக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்தது சும்மா வந்துட்ட ஃபைனை வேற கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஃபைன் காசை வாங்கி தமிழ்நாடு அரசு அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இதே விளம்பரத்துக்கு தான் செலவு பண்ணாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு செலவு பண்ணாங்க. அப்போ வாண்டடா போய் காசு கொடுத்து ஃபைன் போட்டு செலவு பண்ணவர் தான் இவர். இது மாதிரி ஆட்களை தாவேக்கா உள்ள சேர்ப்பதனூடாக இதே உச்சநீதிமன்றம் தாவேக்கா மேலே பல வழக்குகள் போடும். கண்டிப்பாக வந்து நேரடியாகவே வந்து இவங்க நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகும், உச்சநீதிமன்றம் திருப்பி ரிவிட் அடிச்சு அனுப்பிச்சிடும். உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு சில முக்கியமான விசாரணைகளை வந்து இந்த தாவேக்கா பண்ணுறக்கூடிய குதிரை பேரங்களை வந்து கண்டிப்பாக வந்து விசாரிக்கும். ஏன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விஜயபாஸ்கர் போகிறதா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அதிமுக காரங்க போகிறத எடப்பாடி அவர்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்குறாரு. யார் யார் போகணுமோ போய்க்குங்க, ரொம்ப நல்லது. எல்லாரும் போனதுக்கு பிறகு டெல்லி முதலாளிகிட்ட போய் நேராக டெல்லி போய் சிபிஐட்ட எல்லா ஃபைலையும் கொடுத்து வைகோ பேசினா வீடியோ ஆடியோ முதல் கொண்டு மொத்தமாக கொடுத்துட்டு இது முழு குதிரை பேரா அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் எடுத்தா அது நம்ம வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, அவர் ரொம்ப சைலண்டா இருக்காரு. இல்லை, அவர் சைலண்டா ஏன் இருக்காரு அப்படின்னா போறவங்க எல்லாம் போகட்டும் அப்படிங்கிறார். யார் யார் தான் துரோகிங்க பார்ப்போம். எல்லா மாவட்டத்திலையுமே இப்போ நீங்க வந்து எஸ்பி வேலுமணி போறாரு அப்படின்னா அவரை விட்டா வந்து ஆளே இல்லையா அவர் தொகுதியில் நிறுத்துறதுக்கு. இப்போ வந்து விஜயபாஸ்கர் போறாருன்னா கரூர்ல ஆள் கிடையாதா, விராலிமலையில் ஆள் கிடையாதா, தருமபுரியில் ஆள் இல்லையா, தாராபுரத்தில் ஆள் இல்லையா, பெருந்தூரில் ஆள் இல்லையா. இந்த மாதிரி பெரிய கட்சிகள் இருக்க இஷ்யூவே என்னன்னா கொடுத்தவங்களுக்கே நீங்க கொடுக்குறீங்க, கட்சியில ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கவங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற அதிருப்தியில இருப்பாங்களே, அவங்கள இப்ப கொண்டாட்டமா இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா அண்ணன் போனா. எல்லா கட்சியுமே வந்து ஓவர் கிரௌடட். திமுக அதிமுக அப்படிங்கிறது ஓவர் கிரௌடட். இப்ப தாவேக்கா வந்தது இந்த ஓவர் கிரௌடட் ஃபில் பண்றதுக்காக அங்க அடக்கி வைக்கிறாங்க. இது ஒன்றும் தூய்மை சக்தி கிடையாது. நியாயப்படி வந்து எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் லைன் லீடர்ஸ் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் அதிமுக இருந்து ஃபர்ஸ்ட் லைன் லீடர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ இந்த வழி இப்படியாவது நம்மளுக்கு ஏதாவது வழி கிடைச்சு இமீடியட்டா எடப்பாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் போறாங்கல்ல, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ரங்கமணி எல்லா மணியும் போறாங்க இல்லையா, இங்க எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் ஆட்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு, கட்சி செலவு பண்ணி அந்த கட்சியை திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான வேலையை அவங்க செய்வாங்க. அந்த ஏரியால லோக்கல்ல செல்வாக்க வந்து அவங்க பூஸ்ட் பண்ணிடுவாங்க, ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணுவாங்க. புதுசா கொடுத்துருக்காங்க. எப்படி தாவேக்கால வந்து சாதாரண ஒருத்தர் வந்து நான் உட்கார வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமை பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி அது அதிமுகவும் திமுகவும் சரி நம்மளுக்கு ஒரு புது வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் திமுக எடுத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் காலி, முழுக்க திமுகவுக்கே அந்த வாய்ப்பு வரப்போகுது. அப்போ இது என்னதான் இருந்தாலும் அதிமுக இதுல பலவீனப்படுமா அப்படின்னா பலவீனப்படும். கட்சி ஸ்ட்ரக்சர் அழிக்க முடியாதே தவிர கட்சி பலவீனப்படும்னா கண்டிப்பா பலவீனப்படும் தான். இதுல தாவேக்காவுக்கு சில பலங்கள் இருக்கு அப்படின்னா தாவேக்காவுக்கு கட்சி ரீதியாக சில பலங்கள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல மக்கள்கிட்ட ஓட்டு செல்வாக்கு அப்படின்னு இருக்குல்ல, தாவே விஜயா இருந்தாலும் சரி, இப்போ விஜய் சார்பாக விஜயபாஸ்கர் போய் ஓட்டு கேட்டா எப்படி இருக்கும், ஏற்கனவே இவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஷுவலா முடிச்சுட்டு போறாங்க. திமுக வேணாம் அதிமுக வேணும் தான்ப்பா நீ வந்த, இப்ப நீ வந்து இன்னொரு அதிமுகவா மாறிட்டு இருக்கியப்பா. அதான் அவங்க ரொம்ப தெளிவா தான் சொல்றாங்க. யாரு ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க தான் உண்மையான அதிமுக, மக்கள்ல எங்களோட தான் இருக்கிறாங்க, எல்லா செல்வாக்கு எங்களுக்கு தான் இருக்கு. அப்ப என்னன்னா நாங்க தான் அதிமுக அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதிமுக தலைவருக்கு என்ன நிலைமையாச்சோ அந்த நிலைமை விஜய்க்காகும். இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்த எடப்பாடிக்கு என்ன கிடைச்சதோ அது ஆதவர்ஜனாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. இல்லை, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஜக என்ன அதிமுக செய்ய நினைச்சதோ அதாவது பாஜக இடத்த தாவேக்கா நிரப்புதுன்னு தான் எனக்கு தோணுது. பாஜக என்ன ஐடியாவோட வந்தாங்க அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் பாஜகவால் அது பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் அதை ரொம்ப சரியா தாவேக்கா செய்யுதுன்னும் போது பாஜகவுக்கு மாற்றா தாவேக்கா அதிமுகவை ரொம்ப சரியா பிளான் பண்ணி அழிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸை பாஜகவால் வீழ்த்த முடியாத இடங்களில் ஆல்டர்னேட்டா ஆத்மி கட்சியை வச்சு அதை சாத்தியப்படுத்தினாங்க. ஏன்னா காங்கிரஸை வீழ்த்த முடியாத இடத்துல ஆத்மி ஈஸியாக வீழ்த்த முடியலாம். ஏன்னா ஆத்மிக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. டு பி ஃப்ராங்க் காங்கிரஸுக்கே பெரிய ஐடியாலஜி கிடையாது. அவங்க பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் ஐடியாலஜி.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகள்ல திமுகவை அழிக்கவே முடியாது எந்த காலத்துலையும். 25 வருஷமா முடியல. இன்னும் 10 வருஷத்துக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, 20 வருஷத்துக்கு வரலனாலும் 21வது வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அது வரைக்கும் கட்சி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கட்சியை அழிக்கணும் அப்படின்னு காமராஜர் காலத்தில் இருந்து, ராஜாஜி சொன்னதில் இருந்து, படிப்படியாக எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு காலங்காலமாக எல்லாரும் தமிழ்நாட்டில் முதல்ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் திமுக அழிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது எம்ஜிஆர் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இல்லை வைகோ ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், இல்லை வந்து பாமகவை தூங்கும்போது ராமதாஸ் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு வந்த சீமான் சொன்னதாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக அழிக்கணும் அப்படி தான் வருவாங்க. ஆனால் அது அழிக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தமிழ்நாட்டில். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது திமுகவுக்கு மாற்றாதான் நீங்கள் எல்லாம் வரீங்களே தவிர்த்து திமுக அழிச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியாது. இப்போ அதிமுக உருவாச்சு, அதிமுக திமுக அழிச்சது, அதிமுக வெர்சஸ் டிவிகேன்னு வரலையே, டிவிகே வெர்சஸ் அதிமுக தானே போயிட்டு இருக்கு. தாவேக அழிஞ்சு அந்த இடத்துல பாஜக வந்தாலும் திமுக இருக்கும். நாளைக்கு பாஜக வர முடியாம வேற நாம் தமிழர் கட்சி வருதுன்னு வச்சுங்களா, ஒரு 30 வருஷம் கழிச்சு, அப்போ திமுக இருக்கு. ஏன்னா இது திமுகவோட ஒரு பேட்டர்ன். 75 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்னு பாருங்க, அந்த மாதிரி வந்தாலும் திமுக இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா குதிரை பேரம் நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கு இது வெளிப்படையா தெரியுது. அதிமுகவை உடைச்சு எப்போ திரு எடப்பாடி அவர்களை போய் சந்திக்காம CV சண்முகத்தை போய் சந்திச்சாங்களோ அன்னைக்கே அவங்க வந்து குதிரை பேரத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் அப்படி பேசலையே. குறிப்பா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, அது அவங்களா விருப்பப்பட்டு அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வராங்க, அதை எப்படி நீங்கள் குதிரை பேரன்னு சொல்லுவீங்க? அப்படி பண்ணதுன்னு பார்த்தா திமுக தானே, அவங்க தானே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மூலியமாக இந்த மாதிரி பேசி, இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை. ஆனால் இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்த கதைலாம் நிறைய இருக்குது ஹிஸ்ட்ரியில். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி விவகாரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து 35 கோடி கொடுத்து ஒரு MLA விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போலியான ஒரு நாடகம். அது சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போடுறது. சபாநாயகருக்கு எதிராக ஓட்டு போட்டு அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலி இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தை வந்து இவ்வளோ பெரிய பூதகரமான விஷயமாக மாற்றுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே வர்றதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்ணாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு அவரை டார்கெட் பண்ணாங்க. கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி செஞ்ச சதின்னு பண்ணாங்க. திரும்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொடனே டாஸ்மாக் விவகாரம் மொதல் 1 மாதம் டாஸ்மாக் பற்றி தான் எல்லா நியூஸும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வெள்ள அறிக்கை போட்டு அவங்களே காலி பண்ணிட்டாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாவேகாவினுடைய அமைச்சரே பேசும்போது அந்த 10 ரூபா வாங்குறது அந்த மெயின்டெனன்ஸுக்காக ஊழியர்களுக்காக வாங்குறான்னு சொல்லி அவர் முடிச்சாரு. அது வேற சைடில். இப்போ புது டெண்டர் என்ன தெரியுமா, முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபாய், இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபாய். அதாவது அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா, ஆதவர்ஜுனா 16 வந்து சபரீசனுக்கு, 16 வந்து உதயநிதிக்குன்னு பிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குது, 10 ரூபா விஜய் அவர்களுக்கும் 10 ரூபா ஆதவர்ஜுனா அவருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கேட்கணும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வாங்கினப்போ நீங்க வந்து அது வந்து முதலமைச்சருக்கு போகுது, பார்ட்டி ஃபண்டா போகுது. நீங்க செந்தில் பாலாஜி இப்போ வாங்கினா இல்ல அவங்க வேலை செய்யறது ஆள் வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் வேலை செய்யறவங்களுக்கு போல கட்சிக்கு போது பார்ட்டி ஃபண்டு, அமைச்சருக்கு நேரடியாக இந்த ஊழலில் பங்கு இருக்கு. இப்போ நீங்க வாங்கினா மட்டும் மெயின்டெனன்ஸ், அதுவும் 10 ரூபாலேருந்து 20 ரூபா ப்ரொமோஷன். ஸோ அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பாஸ்கர்ஸ் எல்லாரும் இங்கே வர்றாங்க. இது இல்லாமல் SP வேலுமணி, ரங்கமணி, தங்கமணி குரூப் இங்கே வரப்போகுது. இது ஒரு முக்கியமான டிபேட்டாக தமிழ்நாட்டில் மாறப்போகுது. இது ஒரு லிட்டரலான ஒரு குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் குறித்து பேசாமல் எந்த சூழ்நிலையில் அவங்க ரிசைன்மெண்ட் வர்றாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அதாவது முதலமைச்சரனுடைய ஆக்டிவிட்டீஸ் அல்ல ஆளுங்கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தூக்குற மாதிரியான சூழல் ஏற்படுற மாதிரியான செயல்களை செய்தாலே குதிரை பேரம் தான். நீ வா, உன்னை நான் MLA கொடுக்குறேன், இல்லை நீ வா உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், இந்த 2 தான் குதிரை பேரம். இப்போ வைகோவே வெளிப்படையாக சொல்கிறாரு, உங்கள் ஆட்களை வந்து ரிசைன்மெண்ட் வாங்க, நாங்கள் வந்து அதே நிற்க வைக்கிறேன், தேர்தலை பிரச்சாரம் பண்ணுற பிரச்சாரம் விஜய் சொன்னார்னு 2 வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து திமுக ஆதாரத்தை எடுத்து நேரடியாக கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த 2 முக்கியமான ஆட்கள் கோட்டையில் தனி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க இல்லையா, விஷ்ணு ரெட்டியும் இன்னொருத்தர் பார்த்து ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க 2 பேருமே வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் மெம்பர்ஸ் கிடையாது. முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு ஜோசிகாரரை வந்து உட்கார வச்சாங்க. அது பிரேமலதா கழி ஊற்றி காலி பண்ணி, ஆமாம் 24 ஹவர்ஸ் அவர் தூக்குனாங்க. அதே அன்னைக்கு அவர் நியமிக்கப்பட்ட அதே நாள் தான் அந்த ஜெகதீஷ் பழனிசாமியா, அந்த ரூட் மாஃபியாவினுடைய தலைவர், அவரை வந்து உட்கார வச்சாங்க. அது கடைசி வரைக்கும் சொல்லலை, 3 நாளைக்கு முன்னாடி தான் அது வெளியே வருது. அடுத்தது முக்கியமான விஷயம், இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஷ்ணு ரெட்டி இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும்
ஓஎஸ்ஏ சட்டத்தின் அடிப்படையில் இவங்க அரசு அலுவலர்களாக இல்லாமல் அமைச்சர் போகக்கூடிய கூட்டங்கள், கேபினெட் போகக்கூடிய கூட்டங்கள், காவல்துறை கலெக்டர் வரக்கூடிய கூட்டங்கள் இவங்க உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம். ஓஎஸ்ஏ ஆஃபீஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆக்டின் படி இது ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றம் குறித்து கேள்விகளை எழுப்பி திமுக வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க கவர்னருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னம்னா, ஜான் ஆரோக்கியசாமி யாரு, விஷ்ணு ரெட்டி யாரு? யூகோபாலரும் இவரோட ஃப்ரெண்டும். ஆமாம், இவங்க 2 பேர்த்துக்கு எப்படி நீங்க அரசு பதவி கொடுத்தீங்க? டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கே கொடுக்குறோம். அதான் சொல்ல, அரசு பதவி கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது வேற டிஸ்கஷன். அரசு பதவி கொடுக்காமலேயே அவங்களை எப்படி நீங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்ஸ் கேபினெட் மீட்டிங்ல உட்கார வைக்கிங்கிற கேள்வி வருது. இது ஒண்ணு. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற போது ஒரு பிரமாணம் எடுத்துக்கிட்டார். அதாவது இந்த ரகசிய இதுங்களை வந்து என்னுடைய கவனத்துக்கு மட்டும் தான் இருக்கும், வெளியே தெரிவிக்க மாட்டேன்னு. அப்படி அமைச்சர்கள் முதலமைச்சர்களுக்கு மட்டுமே தெரிவிக்கக்கூடிய அரசு சார்ந்த ரகசியங்கள், அப்படி அரசு சார்ந்த ரகசியமான விஷயங்களை பரிமாறிக்கிற ஒரு மீட்டிங்ல இவங்க 2 பேர் போறாங்கன்றது அரசியல் அமைப்பு சட்டத்தை, அதாவது விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இது ஏத்துக்கிட்டார்ல, பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டார்ல, அதற்கே அவர் வந்து எதிராக செயல்படுறாரு. நேர் எதிரானது. இது குறித்து இன்னைக்கு விவாதம் நடந்திருக்கணும். இந்த விவாதத்தை எல்லாம் மடமாத்துறாங்க. நியாயப்படி பாஸ்கர்ஸ் 2 பாஸ்கரும் அதிமுக இருந்து வர்றது வந்து குதிரை பேரம்னு விவாதம் நடந்திருக்கணும். அந்த விவாதம் நடக்கல. எல்லாரும் செந்தில் பாலாஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓஎஸ்ஏ ஆக்ட் படி விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி பத்தி டிஸ்கஷன் நடந்திருக்கணும். அது நடக்கல. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வைகோ விவகாரம், அதாவது வைகோ பேசுறது குறித்து அவருடைய ஆடியோ எல்லாம் பென்டிரைவ்ல வந்து கவர்னர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கணும், அதை மறைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம மயிலாடுதுறையில் நடந்த ஆணவ படுகொலை, அந்த ஆணவ படுகொலை குறித்து இன்னைக்கு வந்து டிஸ்கஷனா மாறி இருக்கணும். ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டத்தை ஏன் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அரசு கொண்டு வராம இருக்காங்க? ஆமா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி திமுக அரசு போட்ட கமிஷன், பாஷா கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த கமிஷனுடைய அறிக்கையை வாங்கி அதை ரிவ்யூ பண்ணி ஏன் ஆக்ட் கொண்டு வரலங்கிற டிஸ்கஷன் மாறி இருக்கணும். அது டிஸ்கஷனா இல்ல. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய இந்த 48 வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அது குறித்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். அது இல்லாம எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கக்கூடிய 3-4 வழக்குகள், அது குறித்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும். அதுவும் டிஸ்கஷன்ல இல்லை. இது இல்லாம அமைச்சர் சரத் அவர்கள் ஏதோ வெள்ளப்பொடி பயன்படுத்தினார் இல்லையா, அந்த வெள்ளப்பொடி குறித்தான விசாரணை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நேஷனல் டிவியை டிபேட் ஆக்கிட்டாங்க. அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி அது விசாரணை கொண்டு வந்திருக்கணும். அதை பற்றி எந்த டிஸ்கஷனுமே இல்லை. ஸோ இப்போ இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான பல விஷயங்களை மறைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இதே ஆளுநர்கிட்ட தாவேக்கா கட்சியை சார்ந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு, நான் எங்கெங்கேயோ போய் முறையிட்டுட்டேன், எனக்கு எங்கேயுமே நியாயம் கிடைக்கல, எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாரோ சொந்த கட்சி பெண்ணுக்கே பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரு. ஆக மேலிடம் யாருன்னு தெரியல, எல்லா மேலிடத்துக்கிட்டையும் நான் வந்து பிரச்சனை போய் எடுத்து சொல்லிட்டேன், எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு அதாவது தமிழ்நாட்டோட வரலாற்றுல முதல்ல ஆளுநர் கிட்ட போய் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுங்க, என்னை இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்க, கட்சி தலைவர் எங்க கட்சி ஆளுநே இது பண்ணிட்டாங்கன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்ல. ஆளுநர் கிட்ட போய் நீதி கேட்டு ஒரு பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிற நிலைமைக்கு இந்த தாவேக்கா ஆட்சி வந்து அவலமா நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு இவங்க எங்க மடமாத்திருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜி கைது, செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்க, போலீஸ் தீவிரமா தேடுது, குதிரை பேர பண்ணுது, ஸ்டாலின் அவர்கள் இதனால தான் 6 மாசத்துக்குள்ள ஆட்சி கவிழ்ந்துன்னு பேசினாருன்னு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை பேச வச்சுட்டு இருக்காங்க. இவங்க கூட நேரடியா பேசாம இதை நியாயப்படுத்துறதுமா கம்யூனிஸ்டுகளை பேச வச்சு வேடிக்கை. பெரிய வேதனை என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, சிகப்பு துட்டு போட்டு சண்முகம் பேசுறதுக்கு நமக்கு என்ன அஜெண்டானே புரியல. அவர் வந்து எப்ப தாவேக்கா அரசின் மீது ஒரு கேள்வி எழுப்பு முயற்சி வந்துட்டே இருக்கோ அப்பெல்லாம் திமுக அதிமுக கூட்டணி சிகப்பு துண்டை போட்டு வந்து பிரஸ்ல உட்காந்துக்கிறாரு. அது ஏன் பண்றாருன்னு தெரியல. அது நடக்கல. அது மட்டும் இல்லாம அவரே வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க போய் அங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் அடுத்தடுத்து அதிமுக இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணாம இருந்தாங்க. திரு சண்முகத்தை நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் யார் தன்னை ஆள வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள்? என்ன மேண்டேட்டு? யாருமே வேண்டாம் போட்டிருக்காங்க. யாருமே வேண்டாம் தான் போட்டிருக்காங்க. மேண்டேட் அப்படின்னா மக்களுடைய விருப்பம் நடத்தும். மக்களுடைய விருப்பம் திமுக ஜெயிக்கணும் இருந்துச்சா? இல்லை. அதிமுக ஜெயிக்கணும் இருந்துச்சா? இல்லை. தாவேக்கா ஜெயிக்கணும் இருந்துச்சா? இல்லை. யாருமே இல்லை. ஸோ மக்கள் மேண்டேட்டின் படி 3 கட்சியுமே வேணான்ட்டாங்க. அதுக்கு பிறகு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாரு கொடுத்துருக்க அந்த வாய்ப்பை? இந்த கட்சியே போய் நான் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தர்றாங்க, நான் வந்து ஆட்சி அமைக்க விரும்புறேன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இதை ஏன் திரு சண்முகம் அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா நிற்குது அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தாவேக்கா ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா,
நீங்கள் வந்து மக்கள் மேண்டேட்டை மேனிப்புலேட் பண்ணாதீங்க. மக்கள் இங்கே யாரையுமே தேர்வு செய்யலை, 3 பேர்த்தையும் தேர்வு செய்யலை. மக்கள் வந்து 3 பேர்த்துக்குமே மெஜாரிட்டி கொடுக்கல. ஸோ அப்படிங்கும்போது கான்ஸ்டியூஷனில் இந்த ப்ராசஸே கிடையாது. இது ஒரு டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் அடிப்படையில் விஜய் போகிறாரு. விஜய் போகிறதுக்கு முன்னாடி திமுக அதிமுக சேர்ந்து போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 2 கட்சியும் ஒன்றாக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 2 கட்சியும் அடுத்த நாளே ஒன்றா இணைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட அதிகமான எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க போய் வந்து கூட்டணி கட்சி எம்எல்ஏ ஏற்கனவே இருக்காங்க, அவங்க போய் ஆட்சி அமைச்சிட்டு போக வேண்டியதானே. இன்னொன்று என்ன சொல்றாங்க, அது எப்படி இத்தனை வருஷமா அதிமுக திமுக எதிரியா நின்னாங்க, அது எப்படி அவங்க சேரலாம், அது அவங்க தொண்டர்களே ஏற்க மாட்டாங்க. என்ன சிபிஎம்மும் சிபிஐ ஒன்னா சேரலாமான்னு கேக்குறேன். நான் இன்னொரு கேள்வி, சிபிஎம் சிபிஐ ஒன்னா சேர்றாங்க, சேர்ந்திருக்கீங்க. இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், அதே கேள்வி நான் வைக்கிறேன். எந்த அதிமுகவை விஜய் அவர்கள் எதிர்த்தாரோ அந்த அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து நீங்களே சொன்னீங்க, கூட்டணி நாங்க மட்டும் போய் அங்க ஆதரவு கொடுத்து இந்த டிவிக்கு ஆட்சி அமைக்கலன்னா இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க, அதை நாங்க தடுத்தோன்றீங்க. இப்ப நீங்க சேர்ந்த பிறகும் அங்க இருந்து வந்துட்டே இருக்காங்க, இதை ஏன் தடுக்கல? அதைத்தான் அவங்க தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் இப்படி அதிமுக உடைந்து தாவேக்காவை பலப்படுத்துறத ஊக்குவிக்கிறாங்க. அது அவங்களுடைய அஜெண்டால ஒன்னா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது தாவேக்கா அஜெண்டா இருக்கு பார்த்தீங்களா, தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்காக அதிமுகவை உடைச்சு தனக்குள்ள கொண்டு வர்றதை, அதை ஏற்கக்கூடிய மனநிலை கூட்டணிகள் இருக்கிறாங்க. சரி சரி ஓகே ரைட்டு, நம்ம தாவேக்கா கூட இருந்துக்குவோம், இவங்களை பலப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பலப்படுத்திக்கிட்டா நாளைக்கு உங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. அது ஆதவர்ஜன் சொல்லிட்டாருங்க, அவர் சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள்ல ஏதோ பேசுறீங்க, நாளைக்கே இடைத்தேர்தல் வந்தாலும் நாளைக்கே தேர்தல் வந்தாலும் எங்க தலைவர் தனியாக நின்று ஜெயிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு தேவையான ஆளுங்க இங்கே வராங்க, நீ போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தனியாகவே நின்று ஜெயிச்சுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இன்றைக்கே உங்களுக்கு மரியாதை வந்து இங்கே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வருவார்கள். அதற்கு முதல் படியாக வேலுமணி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அவர் என்னன்னா, போட்டா போட்டி, நீ நான் 2 எம்எல்ஏ தானே கூட்டு போனேன், நான் 10 எம்எல்ஏவோட வருவேன், இந்த தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் நம்பர்ஸோடு வருவேன். அந்த நம்பர்ஸோடைய இதை பார்த்துட்டு விஜய் அவர்களே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு விஜய் வரல, பாஸ்கர் அவங்க இணைஞ்சதுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு விஜயே வருவார், அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸை கூட்டிகிட்டு நான் வருவேன்னு போட்டா போட்டி போட்டு அதிமுகவை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இவங்க இன்னும் எப்படியெல்லாம் அதிமுக அழிக்க போகிறாங்க, அதை எப்படி கூட்டணி கட்சிகள் கையை கட்டி வேடிக்கை பார்க்க போது, இவங்களுடைய உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அதிமுகலேருந்து இவங்களாம் உள்ளே வராங்களே, இது தாவேக்காக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதுன்னு தெரியாமல் தாவேக்கா தொண்டர்கள் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அது தாவேக்காவோட அழிவை நோக்கி போவோம். திமுக எப்படி பாஜக அதிமுகவை வந்து கபலீகரம் பண்ணிச்சோ, பாஜக அதிமுக கபலீகரம் பண்ண மாதிரி அதிமுக டிவிக்கேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி காலி பண்ணும். அதற்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. இதை கையை கட்டி நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம்.